ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மசாலா யூஸ் பண்ணி ஒரு மீன் வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மசாலாவை நம்ம மீனில் தடவி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். நீங்கள் சின்ன மீன் செஞ்சிங்கன்னா சின்ன மீனில் இந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிங்கன்னா கீரல் போட்டு எடுத்துகிட்டு செஞ்சுக்கோங்க. அந்த கேப்லாம் மசாலாவை நல்லா தடவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். நான் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தேங்காய் பாறை மீன் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா யூஸ் பண்ணி தான் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல பொடியாக கையிலே கிள்ளி போட்டாலும் சரி. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன், இது வந்து சோம்புத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு இப்போ நம்ம மீன் வந்து நல்லா ஊறியிருக்கும். இப்போ இந்த மசாலாவை வந்து இந்த மீன் மேலே இந்த மாதிரி நல்லா தூவுங்க. தூவிட்டு நல்லா டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இந்த மீன் வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சாலும் சரி, ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எல்லா மீன்லேயும் இதே மாதிரி மசாலாவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தோசை தவாவில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம தவா ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும் சரி. நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்தா ரொம்ப வாசனையாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மீன் வறுவல் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.